வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டெட் எக்ஸாமுக்கு கேட்கப்படுற முக்கியமான இங்கிலீஷ் கிராமர் தான் பார்க்க போகிறோம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலகிராம் குரூப்புடைய லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதிலையுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பார்க்கலாம். ஐடென்டிஃபை த பார்ட் ஆஃப் ஸ்பீச். சென்னை. இதற்கான ஆன்சர் நவுன். மொத்தமாக 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்குது. முதல்ல நவுன். நவுன் அப்படின்னா பெயர் சொல். ஒரு பொருளுடைய பெயரை சொல்லும்போது, அல்லது ஒரு நபருடைய பெயரை சொல்லும்போது, அல்லது இப்போ மவுண்டெயின் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துடைய பேர் சொல்கிறது, இதெல்லாமே நவுன் கீழே தான் வரும். அடுத்தது ப்ரொனவுன். நவுனுக்கு பதிலாக பயன்படுத்துகிறது தான் ப்ரொனவுன். இப்போது ஹி, ஷி, இட்டு, தே, வி, ஐ இதெல்லாமே ப்ரொனவுன் தான். அப்புறம் வெர்ப் அப்படின்னா ஒரு வினைச்சொல், அதாவது ஒரு வேலையை செய்கிறது. ரன்னு, வாக்கு, சிட்டு, ஸ்லீப்பு இதெல்லாமே வெர்பு தான். அட்ஜெக்டிவ் அப்படின்னா நவுன் எப்படிப்பட்ட நவுன் அப்படிங்கிறத சொல்கிறது தான் அட்ஜெக்டிவ். இப்போ பார்த்தீங்கன்னா பர்சன் அப்படிங்கிறது நவுன். அதுவே ஹாப்பி பர்சன் அப்படிங்கிறதுல ஹாப்பி அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். ஓகேவா? இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நைஸ் பர்சன் அல்லது குட் பாய் இந்த மாதிரில குட் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து அட்ஜெக்டிவ். அடுத்தது அட்வெர்ப் அப்படின்னா வெர்பு எப்படிப்பட்ட வெர்பு அப்படின்றத சொல்கிறது தான் அட்வெர்பு. இப்போது தே ரைட் நீட்லி அப்படின்ற மாதிரி இருக்குன்னா, இந்த ரைட்டு எப்படிப்பட்ட மாதிரி இருக்குது, நீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் அட்வெர்பு. அதே மாதிரி வாக் அப்படின்னு இருக்குன்னா வாக் குயிக்லி, அப்போ அந்த வெர்பு எப்படி இருக்குது அப்படிங்க பற்றி சொல்கிறது தான் அட்வெர்பு. ப்ரிப்போசிஷன் அப்படின்னா அது எங்கே இருக்குது அப்படின்னு அதோடைய பொசிஷனை சொல்கிறது தான். ஓகேவா? இன்னு, ஆணு, அட்டு, அபோ, பிலோ, அண்டர் இந்த மாதிரிலாம் இருக்கிறது ப்ரிப்போசிஷன். கன்ஜங்ஷன் அப்படிங்கிறது 2 வார்த்தைகளை சேர்க்கறதுக்கு அல்லது 2 சென்டென்ஸை சேர்க்கறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் கன்ஜங்ஷன். ஹரி அண்டு விஷ்ணு ஆர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி சொல்கிறோம்ல, அதுதான். இன்டர்ஜெக்ஷன் அப்படின்னா நம்ம வந்து வாவ், அது மாதிரி ஹுரே அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷத்தில் அல்லது ரொம்ப சோகத்தில் நம்ம சொல்கிற வார்த்தை. அலாஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அலாஸ் அப்படின்னா ஐயோ இறந்துட்டாரே அந்த மாதிரிலாம் சொல்லும்போது அலாஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சென்னை வந்து ஒரு இடத்துடைய பேர், அதனால் நம்ம வந்து நவுன் தான் யூஸ் பண்ணணும். அதாவது நவுன் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது பாருங்கள், சில எக்ஸசைஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ராஜு இஸ் அன் இன்டெலிஜென்ட் ஸ்டூடெண்ட். இது பார்த்தீங்கன்னா அட்ஜெக்டிவ். இப்போது ராஜு எப்படிப்பட்டவர் அப்படிங்கிற பற்றி சொல்கிறதுனால இது அட்ஜெக்டிவ். இதே மாதிரி த ஸ்கை இஸ் ப்ளூ, ஐ ஃபவுண்ட் அ ரெட் ஆப்பிள், ஹீ இஸ் அ ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட், த கார் இஸ் ஃபாஸ்ட். இது எல்லாமே அட்ஜெக்டிவுடைய எக்ஸாம்பிள்ஸ். அடுத்தது த ஸ்டூடெண்ட்ஸ் ரோட் த கொஸ்டின் குவிக்லி. இது பார்த்திங்கன்னா அட்வெர்ப். அவங்க எப்படி எழுதுனாங்க, குயிக்காக எழுதுனாங்க அப்படின்னு சொல்கிறனால இது அட்வெர்ப். அதே மாதிரி பாருங்கள், ஷீ சாங் பியூட்டிஃபுல்லி, அவங்க எப்படி பாடினாங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பாடினாங்க. அதே மாதிரி ஷீ ரைட்ஸ் நீட்லி, அவங்க எப்படி எழுதுனாங்க, நீட்டாக எழுதுனாங்க. அப்போ இவங்க பண்ண வேலை எப்படி பண்ணாங்க அப்படின்னு வெர்பு எப்படி பண்ணதை சொன்னனால இது அட்வெர்ப் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த டாபிக் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம அகாடமியில் இப்போ தமிழ்நாடு எஸ்ஏ எக்ஸாமுக்கான புதிய டெஸ்ட் சீரிஸ் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி பேசி இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம இன்ஸ்டியூட் வந்து சென்னையில் அண்ணா நகரில் இருக்குது. ஆன்லைன் கிளாஸுமே அவைலபிளாக இருக்குது, ஆன்லைன் டெஸ்ட்டுமே அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 எக்ஸாமுக்கான ப்ரிலிம்ஸ் மற்றும் மெயின்ஸ் கிளாஸ் இணைந்து நம்ம இன்ஸ்டியூட்டில் நடத்துகிறோம். இதுவுமே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் இருக்குது, ஆஃப்லைன் கிளாஸ் இருக்குது. இது சம்மந்தமான டீட்டெயில் தெரியணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அடுத்தது சென்டென்ஸ் பேட்டர்ன் பற்றி பார்க்கலாம். ஐ பெயிண்டட் த கார் ப்ளூ. இது பார்த்தீங்கன்னா எஸ்விஓசி. அது என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சில பேசிக்கான கான்செப்ட் பார்க்கலாம். சப்ஜெக்ட் அப்படின்னா சப்ஜெக்ட் அப்படின்னா நம்ம யாரை பற்றி பேசுகிறோமோ அதுதான் சப்ஜெக்ட். இப்போ சைல்டு லாவ்ஸ் அப்படின்னா அந்த சைல்டை பற்றி தான் பேசுகிறோம், அதனால் சைல்டு தான் சப்ஜெக்ட். அப்புறம் வெர்ப் அப்படின்னா அவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது. அப்போ சைல்டு லாவ், ஐ ப்ளே, அப்புறம் தே கேம் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா அது சப்ஜெக்ட் வெர்பு. அடுத்தது சப்ஜெக்ட் வெர்பு ஆப்ஜெக்ட். ஐ ப்ளே ஹாக்கி அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகேவா? இதில் அவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிற பற்றி பேசும்போது வந்து ஆப்ஜெக்ட். அடுத்தது சப்ஜெக்ட் வெர்பு காம்ப்ளிமெண்ட். இது என்ன அப்படின்னா காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிற வார்த்தை நீங்கள் அந்த ஒரு வார்த்தையை மட்டும் நீக்கிட்டீங்க அப்படின்னா
மீதி இருக்க சென்டென்ஸ் வந்து பொருள் தராது அப்படிங்கிறது தான். இப்போது ஹீ இஸ் ஸ்மார்ட், இல்லை ஸ்மார்ட் அப்படிங்கிறது காம்ப்ளிமெண்ட். நீங்கள் காம்ப்ளிமெண்ட்டை மட்டும் நீக்கிட்டீங்க அப்படின்னா ஹீ இஸ் அப்படிங்கிற மாதிரி மட்டும் தானே வரும். அதனால ஒரு ப்ராப்பரான பொருள் தர முடியாதுல்ல. அதனால இந்த ஸ்மார்ட் அப்படிங்கிற வார்த்தை சேரும்போது அது மொத்தமாக ஒரு சென்டென்ஸாக மாறுது. அதனால் ஸ்மார்ட் அப்படிங்கிற வார்த்தை காம்ப்ளிமெண்ட். ஓகே, அடுத்தது ஐ பெயிண்டட் த கார் ப்ளூ. இதில் ஐ அப்படிங்கிறது சப்ஜெக்ட்டு, பெயிண்டட் அப்படிங்கிறது வெர்பு, த கார் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட்டு, ப்ளூ அப்படிங்கிறது காம்ப்ளிமெண்ட். இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், என்ன அப்படின்னா இந்த ப்ளூ அப்படிங்கிற வார்த்தையை நம்ம நீக்கிட்டோம் அப்படின்னாலும் ஐ பெயிண்டட் த கார் இதுவே கேட்குறதுக்கு நல்லா தானே இருக்குது அப்படின்னா நம்ம அதை தப்பாக தான் சொல்கிறோம். ஏன்னா நம்ம பெயிண்டட் அப்படின்னு சொல்லும்போது அது என்ன கலரில் பெயிண்ட் பண்ணோம் அப்படிங்கிறத சொன்னால் தான் உண்மையாகவே அந்த சென்டென்ஸ் வந்து நிறைவு பெறுது. அதனால் இது நம்ம வந்து காம்ப்ளிமெண்ட் கரெக்டாக தான் இருக்குது. அடுத்தது SVIODO. ஐஓ அப்படின்னா இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னா டிஓ. இது என்ன அப்படின்னு பாருங்கள். மை ஃபாதர் ப்ரெசண்டட் மீ எ வாட்ச். இதில் மை ஃபாதர் சப்ஜெக்ட், ப்ரெசண்டட் வெர்பு, மீ அப்படின்னு இருக்குல்ல, இந்த மீ வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். அது நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா யாருக்கு, டு ஹூம் அப்படிங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சராக இருக்குது அப்படின்னா அது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஓகேவா? அப்புறம் என்ன அல்லது வாட் அப்படிங்கிற கேள்விக்கு அது ஆன்சராக இருக்குது அப்படின்னா அது டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஓகே, இல்லை பாருங்கள் மீ, அப்போ இது யாருக்கு அப்படிங்கிற கேள்விக்கு ஆன்சராக இருக்குது. இது என்ன வாட்ச், அப்போ இது அதுக்கு வந்து ஆன்சராக இருக்குது. இதே மாதிரி பாருங்கள், அடுத்த சென்டென்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஷீ கேவ் மணி டு த புவர். ஷீ அப்படிங்கிறது சப்ஜெக்ட்டு, கேவ் அப்படிங்கிறது வெர்பு. என்ன கொடுத்தாங்க, வாட் கொடுத்தாங்க, மணி கொடுத்தாங்க. அப்போ அதனால் அது டைரக்ட் ஆப்ஜெக்ட். யாருக்கு கொடுத்தாங்க, பூவருக்கு கொடுத்தாங்க, அதனால் அது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். இந்த மாதிரி இதை தவிர அர்ஜென்ட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னா வேர், ஹவு, வென், ஆர், ஒய். இந்த கேள்விக்கு ஆன்சராக இருக்கிறது அர்ஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கான எக்ஸாம்பிளே நம்ம பார்க்கலாம். அடுத்தது ஷீ மேட் ஹிம் சேட். இது பாருங்கள், ஷீ சப்ஜெக்ட்டு, மேடு வெர்பு, ஹிம் ஆப்ஜெக்ட்டு, சேட் வந்து காம்ப்ளிமெண்ட்டு. ஓகேவா? இதில் ஹிம் அப்படிங்கிறது ஒரு பொருள் கிடையாது. ஆனாலும் ஹிம் அப்படின்னு நம்ம இன்னொரு ஆளை பற்றி சொல்லும்போது ஆப்ஜெக்டாக தான் சொல்லணும். அப்போது SVOC. அடுத்தது பாருங்கள், வி எலெக்டட் ஹிம் த பிரசிடென்ட் எக்ஸ்டர்டே. பாருங்கள், எஸ் அப்படிங்கிறது அதாவது வி அப்படிங்கிறது சப்ஜெக்ட்டு, எலெக்டட் அப்படிங்கிறது வெர்பு, ஹிம் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட்டு, அப்புறம் த பிரசிடென்ட் அப்படிங்கிறது காம்ப்ளிமெண்ட், அப்புறம் எஸ்டர்டே இது வந்து அர்ஜென்ட். எதனால் எஸ்டர்டே அர்ஜென்ட்டாக மாறுது? ஏன்னா அது வென் அப்படிங்கிற கேள்விக்கு ஆன்சர் அமையுது பார்த்தீங்களா, அதனால் இது வந்து அர்ஜென்ட்டாக மாறுது. அடுத்தது நம்ம மோடல் வெர்ப்ஸ் இது வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற பார்க்கலாம். அதாவது கேன் எங்கே யூஸ் பண்ணணும், மஸ்ட் எங்கே யூஸ் பண்ணணும், ஷேல் எங்கே யூஸ் பண்ணணும், ஷுட் எப்போ யூஸ் பண்ணணும், மைட் எப்போ யூஸ் பண்ணணும், இதெல்லாம் நம்ம வந்து நிறைய பேருக்கு நமக்கு தெரியாமல் இருக்கும். இனிமேல் அதை தெரிஞ்சுட்டு கரெக்டாக யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், யூ டேஷ் ஸ்டாப் வென் த டிராஃபிக் லைட்ஸ் டர்ன் ரெட். இதற்கான ஆன்சர் மஸ்ட்டு. மஸ்ட்டு நம்ம எப்போ யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்ட்ராங் ஆப்ளிகேஷன், கண்டிப்பாக இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு இருக்கும்போது அதை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி லாஜிக்கல் கன்க்ளூஷனில் கூட யூஸ் பண்ணலாம். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி நடந்தனால இப்படி தான் நடந்திருக்கும் அப்படிங்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா ஹீ மஸ்ட் பி வெரி டயர்டு, ஹி ஹாஸ் பீன் ஒர்க்கிங் ஆல் டே லாங் அப்படிங்கிறது. அதாவது அவர் ரொம்ப டயர்டாக இருப்பார். எதனால் அப்படின்னா அவர் வந்து ஒரு நாள் முழுவதுமே வேலை பார்த்துருக்காருல, அதனால் அப்படிங்கிறது. அப்போது இதில் வந்து லாஜிக்கல் கன்க்ளூஷன், அதே மாதிரி ஒரு செர்டனிட்டி, கண்டிப்பாக இது பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு இருக்கும்போது நம்ம இதை யூஸ் பண்ணலாம். அடுத்தது டேஸ் ஐ கம்மின். இதற்கான ஆன்சர் மே. இப்போது மே எப்போ யூஸ் பண்ணோம் அப்படின்னா பெர்மிஷன் கேட்கும்போது யூஸ் பண்ணோம். மே ஐ கம்மின் சார் அப்படின்னு நம்ம கேட்போம்ல அது. அதே மாதிரி ஒரு பாசிபிலிட்டி அல்லது ஒரு ப்ராபபிலிட்டி, அதாவது ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம மே யூஸ் பண்ணலாம். இங்கே பாருங்கள், வேர் ஆர் மை கீஸ், தே மே பி இன் த கார். என்னுடைய சாவியெல்லாம் எங்கே இருக்குது, ஒரு வேளை அது காரில் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது நம்ம மே யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி விஷ் பண்ணும்போது கூட மே காட் பிளஸ் யூ அப்படின்னு சொல்லும்போது கூட நம்ம வந்து மே யூஸ் பண்ணலாம். அடுத்தது ஷீ டேஸ் ஹாவ் லெஃப்ட் ஆல்ரெடி. இதற்கான ஆன்சர் மைட். மைட் எப்போ யூஸ் பண்ணோம் அப்படின்னா பாஸ்ட் பாசிபிலிட்டி, அதாவது இது நடந்திருக்கலாம், அது நேரம் முன்னாடி நடந்திருக்கலாம் அப்படிங்கிறது. இதில் என்ன சொல்கிறாங்க, அவள் ஏற்கனவே சென்று இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது ஐ டேஸ் ஸ்பீக் 2 லாங்குவேஜஸ். இதற்கான ஆன்சர் கேன். கேன் எப்போ யூஸ் பண்ணோம், நம்மளால் என்ன முடியும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து கேன் மெயினாக யூஸ் பண்ணோம்.
இப்போது என்னால் 2 லாங்குவேஜஸ் வந்து பேச முடியும் அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம சொல்கிறோம். அதனால் இங்கே வந்து கேன் யூஸ் பண்ணுறோம். அடுத்தது when I was young I dash run fast. இதற்கான ஆன்சர் குட் எப்போ யூஸ் பண்ணோம் மெயினாக அப்படின்னா கடந்த காலத்தில் என்னால் இது பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி பேசும்போது நம்ம வந்து குட் யூஸ் பண்ணணும். அடுத்தது ஐ டேஷ் பை டொமேட்டோஸ் தேர் ஆர் பிளெண்டி ஆஃப் டொமேட்டோஸ் இன் ஃப்ரிட்ஜ். இது வந்து நீட் நாட். இது எப்போ நம்ம நீட் நாட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இது தேவையில்லை அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து யூஸ் பண்ணணும். இதை நீ பண்ண வேண்டாம், அந்த மாதிரிலாம் சொல்கிறோம்ல, அப்போ நீட் நாட் அப்படின்றத யூஸ் பண்ணணும். அடுத்தது டேஷ் ஐ ஓப்பன் த விண்டோ. இதற்கான ஆன்சர் ஷால். இப்போ வந்து நம்ம ஒரு பெர்மிஷன் கேட்குறோம், அப்போ வந்து ஷால் ஐ ஓப்பன் த விண்டோ அந்த மாதிரி நம்ம கேட்குறோம். அதே மாதிரி ஷால் வி கோ இந்த மாதிரி. அப்போது ஷால் பொதுவாக எப்போ யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஐ அல்லது வி அப்படின்னு ஆரம்பிக்கும் போது யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஐ ஷால் அப்படின்னு நம்ம சொல்லலாம், அல்லது ஷால் ஐ அப்படின்ற மாதிரி கேட்கும்போது யூஸ் பண்ணலாம். ஷால் ஐ டூ இட் அந்த மாதிரி, ஓகேவா? அதே நேரம் ஷால் வி கோ இந்த மாதிரி இருக்கும்போதும் ஷாலை நம்ம யூஸ் பண்ணலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஐக்கும் வீக்கும் அடுத்தது வந்து ஷால் வரும். அதே மாதிரி ஐக்கும் வீக்கும் முன்னாடி கூட ஷால் வரும். அடுத்தது ஹீ டேஷ் டூ திஸ் ஃபார் யூ. இதற்கான ஆன்சர் வில் எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் ஒன்று நடக்கும்போது இட் வில் ரெயின் டுமாரோ அந்த மாதிரி இருக்கும்போது. அதே மாதிரி நம்ம ஒன்று ப்ரெடிக்ட் பண்ணுறோம், ஒன்று கணிக்கிறோம், இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து வில் யூஸ் பண்ணலாம். அது மாதிரி நம்ம வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணுறோம், ஐ வில் டூ இட் அந்த மாதிரி சொல்லும்போது நம்ம வந்து வில் யூஸ் பண்ணலாம். ஓகே. அடுத்தது யூ டேஷ் ஸ்டடி வில். இது பார்த்தீங்கன்னா ஷுட் எப்போ யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு அட்வைஸாக கொடுக்கும்போது நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். யூ ஷுட் ஸ்டடி வில் அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். அடுத்த டாபிக் பார்க்கலாம், கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன்ஸ். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஐ ஆம் நாட் ஒன்லி எ சிங்கர் பட் ஆல்சோ எ மியூசிஷியன். இப்போது சில வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை வந்துச்சு அப்படின்னா அதே சென்டென்ஸில் இன்னொரு வார்த்தையும் வரணும் அப்படிங்கிற ரூல்ஸ் இருக்குது. ஸ்ருதி வாண்ட்ஸ் ஐதர் த சாக்லேட்ஸ் ஆர் த கேக் அப்படிங்கிறது. இப்போது ஐதர் வந்துச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ஆரையும் போடணும் அப்படிங்கிறது தான் ரூல்ஸு, ஓகேவா? ஸ்ருதி வாண்ட்ஸ் ஐதர் த சாக்லேட்ஸ் ஆர் த கேக். அதே மாதிரி நெய்தர் வந்துச்சுன்னா நார் வரணும். யூ கேன் ஹாவ் நெய்தர் த கேக் நார் த ஐஸ்கிரீம் அப்படிங்கிறது. அதாவது நீ வந்து கேக்கையும் சாப்பிடக்கூடாது ஐஸ்கிரீமையும் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது தான் இதில் பொருள். அதே மாதிரி போத் வந்துச்சுன்னா அண்ட் அப்படிங்கிறது வரணும். போத் ரெட் ஷர்ட் அண்டு ப்ளூ ஷர்ட் ஆர் இன் சேல் அப்படிங்கிறது தான். அடுத்தது ஐ டோன்ட் நோ வெதர் டு கோ ஆர் ஸ்டே. இதில் வெதர் வந்துச்சுன்னா ஆர் வரணும். இது வந்து ஒரு காமனான ரூல்ஸ், ஓகேவா? அடுத்த டாபிக் பார்க்கலாம், டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிஷன்ஸ். ரம்யா இஸ் டேஷ் தேன் திவ்யா. இதற்கான ஆன்சர் டாலர். டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிஷனில் வந்து 3 டிகிரி இருக்குது, பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், அப்புறம் சூப்பர்லேட்டிவ். பாசிட்டிவ் அப்படின்னா பொதுவாக நம்ம ஒருத்தரை பற்றி சொல்லும்போது ஹீ இஸ் டால், அதே மாதிரி ரம்யா இஸ் டால் அப்படின்னு சொன்னால் அது பாசிட்டிவ். அதே வந்து 2 பேரை கம்பேர் பண்ணும்போது நம்ம வந்து எப்படி மாறுதுன்னு பாருங்கள். டாலர் தேன் இஆர் கூட வருது, கூட அந்த தேனும் வருது. அப்போ டாலர் தேன் இதில் பாருங்கள் ரம்யா இஸ் டாலர் தேன் திவ்யா அப்படின்ற மாதிரி அது வருது. அதுவே சூப்பர்லேட்டிவ் அப்படின்னா இருக்கிறதுலையே அதுதான் ரொம்ப ரொம்ப உயரமானது, இருக்கிறதுலையே அதுதான் ரொம்ப ரொம்ப நீளமானது, இந்த மாதிரிலாம் சொல்லும்போது நம்ம த டாலஸ்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணோம். இங்கே த அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சேர்த்துக்கணும், ஓகேவா? அப்புறம் இங்கே இந்த வெர்பு கூட இஎஸ்டியும் சேர்த்துக்கணும், ஓகே? இதில் பாருங்கள் நைல் இஸ் த லாங்கஸ்ட் ரிவர் இன் த வேர்ல்டு. அப்போது ஏன்னா நைல் ரிவர் தான் உலகத்திலேயே ரொம்ப நீளமான நதி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போது த லாங்கஸ்ட் அப்படிங்கிறத சேர்த்துக்கணும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா கார்த்திக் இஸ் அ ஸ்மார்ட் பாய் அப்படின்னா இது பாசிட்டிவ் டிகிரி ஆஃப் கம்பேரிஷன், இது பாசிட்டிவ் டிகிரி. அதுவே கார்த்திக் இஸ் ஸ்மார்ட்டர் தேன் அரவிந்த் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இஆரையும் சேர்க்குறோம், கூடவே தேனையும் சேர்க்குறோம். அதே மாதிரி பாருங்கள் கார்த்திக் இஸ் த ஸ்மார்ட்டஸ்ட் பாய் இன் த கிளாஸ் அப்படின்னா அதுதான் சூப்பர்லேட்டிவ். இப்போது பொதுவாக பார்த்தீங்கன்னா டால், டாலர், டாலஸ்ட்டு, அதே மாதிரி லாங், லாங்கர், லாங்கஸ்ட்டு இந்த மாதிரிலாம் வரும். ஆனால் எப்போவுமே இதே தான் வரும்னு நம்ம சொல்ல முடியாது. சில வார்த்தைகளுக்கு அந்த வார்த்தையே மாறும். இதில் நம்ம சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். குட்டு இதோடைய கம்பேரிட்டிவ் டிகிரி வந்து பெட்டராக மாறுது, சூப்பர்லேட்டிவில் பெஸ்ட்டாக மாறுது, ஓகேவா? அது மாதிரி பேடு ஒர்ஸு ஒஸ்ட்டாக மாறுது, ஓகேவா? லாங், லாங்கர், லாங்கஸ்ட்டு, பிக், பிக்கர், பிக்கஸ்ட்டு. இம்பார்ட்டன்ட் எப்படி மாறுதுன்னு பாருங்கள். கம்பேரிட்டிவில் மோர் இம்பார்ட்டன்ட் மாறுது, சூப்பர்லேட்டிவில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு மாறுது.
அடுத்த டாபிக் ஆர்டிகல்ஸ். இது ரொம்ப முக்கியமானது. கண்டிப்பாக இதில் வந்து 2 அல்லது 3 கேள்விகள் இடம்பெறும். அதனால் இது ரொம்ப முக்கியமாக பாருங்கள். ஐ வாண்ட் டேஸ் ஐஸ்கிரீம். இதற்கான ஆன்சர் ஆன் ஐஸ்கிரீம். நமக்கு AEIOU இதெல்லாம் வவல்ஸ். இந்த வவல் லெட்டர்ஸ் அல்லது வவல் சவுண்ட் வரும்போது நம்ம ஆன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணோம். இங்கே பாருங்கள், ஐ வாண்ட் ஆன் ஐஸ்கிரீம். இங்கே ஐஸ்கிரீமில் ஐங்கிறது வவலில் இருக்குது, அதனால் நம்ம வந்து ஆன் ஐஸ்கிரீம் அப்படிங்கிறத பயன்படுத்திக்கலாம். அடுத்தது ஐ வாஸ் வெயிட்டிங் ஹியர் ஹாஃப் டேஸ் ஹவர், ஹாஃப் அன் ஹவர் அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம ஹவர் அப்படிங்கிறத ஹவர்னு ப்ரொனன்ஷியேட் பண்ணக்கூடாது, ஆர் அப்படின்ற மாதிரி தான் ப்ரொனன்ஷியேட் பண்ணோம். ஐ வாஸ் வெயிட்டிங் ஹியர் ஹாஃப் அன் ஹவர் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம்ல, ஹாஃப் அன் ஹவராக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான். அப்போ இதில் ஆர் அப்படிங்கிற சத்தம் தானே வருது ஹவருக்கு, அப்போ அதனால் நம்ம ஆன் பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி ஹீ இஸ் அன் ஹானஸ்ட் பர்சன் வாசிக்க விடாது, ஹீ இஸ் அன் ஆனஸ்ட் பர்சன். ஆனஸ்ட் அப்போ ஹச் சைலண்ட், அதனால் நம்ம வந்து ஆன் அப்படிங்கிறத பயன்படுத்தணும். ஆனால் இன்னும் சில விஷயங்கள் பாருங்கள், அது ஹீ இஸ் அன் எம்எல்ஏ, இதில் ஆன் பயன்படுத்துகிறோம். இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், என்னென்னா எம்எல்ஏ எப்படி வவலில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்எல்ஏங்கிறது வவலில் வராது, ஆனால் எம்எல்ஏவுடைய சத்தம் வந்து வவலில் வரும். அதாவது எம்எல்ஏ இதை நீங்கள் வந்து தமிழில் எழுதி பாருங்கள். எப்படி எழுதுவோம்? எம்மு, அடுத்தது எல்லு, அடுத்தது ஏ அப்படின்ற மாதிரி எழுதுகிறோம். அப்போ இந்த ஏ அப்படிங்கிற சத்தம் இருக்குது பார்த்தீங்களா, அது நம்ம தமிழில் உயிர் எழுத்தில் வருதா, அதனால இது வந்து ஆன் வந்து வந்துடும். இது ஒரு ஷார்ட்கட் மாதிரின்னு வச்சிங்களேன். அது மாதிரி வி ஸ்போக் டு அன் FBI ஏஜெண்ட். இந்த FBI கூட எப்படி நம்ம தமிழில் எழுதலாம்? ஏ அப்படின்ற மாதிரி FBI அப்படின்ற மாதிரி தான் நம்ம எழுதுவோம். அப்போது இந்த ஏ அப்படிங்கிறது வருதுல்ல, அது வந்து தமிழில் வருதுல்ல, தமிழில் உயிரெழுத்தில் வருதுல்ல, அதனால் நம்ம வந்து ஆன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது என்ன கான்செப்ட் அப்படின்னா, பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்போ இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா, வவல் சவுண்டு வந்தாலே நம்ம யூஸ் பண்ணலாம். அதாவது ஆன் எம்எல்ஏ, ஆன் FBI ஏஜெண்ட், ஆன் எக்ஸ்ரே, ஆன் எல் ஷேப், இதெல்லாமே ஏ அப்படிங்கிற ஒரு சத்தம் வருது பார்த்தீங்களா, அதனால தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். அதுக்கு ஒரு ஷார்ட்கட்டாக தான் நம்ம அதை சொல்லியிருந்தோம். எப்படின்னா, நீங்கள் தமிழில் எழுதி பாருங்கள், எழுதி பார்க்கும்போது உயிர் எழுத்துக்களில் அது ஒன்றா இருக்குது அப்படின்னா நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அடுத்தது இந்த செக்யூரிட்டி கவுன்சில் பாஸ்டு டேஸ் UN ரெசல்யூஷன். இதற்கான ஆன்சர் ஏ. இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், இப்போது UN அப்படின்னு பார்க்கும்போது யூ அப்படிங்கிறது வவலில் இருக்குது, அப்புறம் நம்ம ஆன் யூஸ் பண்ணலாமே, ஏன் ஏ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இதில் நம்ம வந்து வவல் சவுண்டை தான் பார்க்கணும். இப்போ UN அப்படிங்கிறத நீங்கள் தமிழில் பாருங்கள், UN அப்படின்ற மாதிரி வரும். அப்போ யூ அப்படிங்கிறது வவல் சவுண்டில் வராது, அதனால் நம்ம அதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னா நீங்கள் தமிழில் எழுதி பார்க்கலாம். UN அப்படிங்கிறது யூன்னு வருதா, யூ வந்து உயிர் எழுத்தில் வருதா, கிடையாது. அதனால் நம்ம இதை வந்து ஆன் யூஸ் பண்ணக்கூடாது, ஏ தான் யூஸ் பண்ணணும். இதே மாதிரி சில எக்ஸாம்பிள் இருக்குது பாருங்கள். யூ மஸ்ட் வியர் ஏ யூனிஃபார்ம், ஏன்னா யூனிஃபார்மே யூ அப்படிங்கிற மாதிரி தானே ஆரம்பிக்குது. அதே மாதிரி ஷி அப்ளைட் டு எ யூனிவர்சிட்டி அப்படின்னு வரும். அதே மாதிரி திஸ் இஸ் அ ஒன் வே ஸ்ட்ரீட். இப்போ நமக்கு இன்னொரு சந்தேகம் வரலாம், என்ன அப்படின்னா ஒன் வே, இதில் பாருங்கள், ஒன் வே இது ஓ அப்படிங்கிற சத்தம் தானே வருது, அப்போ இதெல்லாம் நம்ம வந்து ஆன் தானே யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுதான் தப்பு. இதை நம்ம ஒன் வே அப்படின்னு வாசிக்கக்கூடாது, ஒன் வே, ஒன் வே அப்படின்னு வாசிக்கணும். அது ஏன் ஒன் வேன்னு வாசிக்கணும் அப்படின்னா, உண்மையாகவே அதோடைய கரெக்ட் ப்ரொனன்சியேஷனை ஒன் வே அப்படிங்கிறது தான். நம்ம தான் தெரியாமல் ஒன் வேன்னு வாசிச்சுட்ருக்கோம். ஓகேவா? நீங்கள் வேணும்னா நெட்டில் போட்டு பாருங்கள், ஒன் அப்படிங்கிற வார்த்தைக்கான கரெக்ட் ப்ரொனன்சியேஷன் வந்து ஒன் அப்படிங்கிறது தான். ஓகே. அடுத்தது வி ஆர் பிளானிங் அ யூரோப்பியன் ட்ரிப்பு. அப்போது இங்கே வந்து யூரோப்பியன் அப்படிங்கிறது யூ அப்படிங்கிற சத்தத்தில் வருது, அதனால் ஏ யூஸ் பண்ணுறோம். அடுத்தது தேர் வாஸ் எ கிங் கால்டு கரிகாலன், த கிங் வாஸ் கைண்ட். இதில் த யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ த நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். முதல்ல நம்ம ஏற்கனவே ஒரு விஷயத்தை பற்றி சொல்லியிருக்கோம், மறுபடியும் அதே விஷயத்தை சொல்லும்போது நம்ம த யூஸ் பண்ணோம். ஐ பாட் அ புக் திஸ் மார்னிங், ஐ ஆம் ரீடிங் த புக் நவ். ஏற்கனவே ஒரு புக்கை பற்றி நான் சொல்லிட்டேன். எப்படி சொல்லியிருக்கேன்? இந்த மார்னிங் நான் அதை வாங்கினேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். மறுபடியும் அந்த புக்கை பற்றியே பேசும்போது த அப்படிங்கிறத சொல்லலாம். அடுத்தது ஐ லீவ் ஆன் த தேர்ட் ஃப்ளோர். இப்போ ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து இந்த மாதிரி ஆர்டினல் நம்பர்ஸாக சொல்லும்போது, அதாவது 1 2 3 4 5 அதையே ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம த யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம வந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் பார்த்துருந்தோம்,
த டாலஸ்ட், த பெஸ்ட் அப்படிங்கிறதுல நம்ம வந்து த யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் த யூஎஸ்ஏ, த யூகே அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து த யூஸ் பண்ணலாம். இது எப்படின்னா யூஎஸ்ஏ அப்படிங்கிறது நிறைய மாகாணங்கள் சேர்ந்து நம்ம அப்படி சொல்கிறோம். அதே மாதிரி யூகே அந்த மாதிரி தான் நிறைய பகுதிகளை சேர்ந்து அப்படி சொல்கிறாங்க. அப்படியே அது ஒரு கூட்டாக சொல்கிறாங்க. யூஎஸ்ஏ அப்படின்னா என்ன? யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. யூகே அப்படின்னா என்ன? யுனைடெட் கிங்டம். அப்போ அதெல்லாம் ஒரு தொகுதி அப்படின்னு அவங்களே சொல்கிறாங்கல்ல, அந்த பேர்லேயே இருக்குல்ல, அதனால் நம்ம வந்து த யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு யூனிக்கான ஒரு திங், அதாவது இது ஒரு தனித்துவமான விஷயம், த சன், த மூன், த இன்டர்நெட், இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம வந்து த யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்தது ஹி கேவ் மீ டேஸ் அட்வைஸ். இதற்கான ஆன்சர் நன். அதாவது இதில் எந்த ஒரு ஆர்டிக்கிளுமே வராது. ஹி கேவ் மீ அட்வைஸ் அப்படிங்கிறது தான் எந்த ஆர்டிக்கிளும் வராது. ஓகேவா? அப்போ எந்தெந்த இடத்துல ஆர்டிகிள்ஸ் எதுவுமே வராது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல அன்கவுண்டபிள் நவுன், இது நம்மளால் எண்ண முடியாது. அப்படி இருக்கிறதுல வந்து நம்ம எந்த ஒரு ஆர்டிக்கிளுமே யூஸ் பண்ணக்கூடாது. இங்கே கூட பார்த்தீங்கன்னா அட்வைஸ் அப்படிங்கிறது நம்ம எண்ண முடியாது, அதாவது கவுண்ட் பண்ணி பார்க்க முடியாது. அதனால் நம்ம வந்து எந்த ஒரு ஆர்டிக்கிளுமே பயன்படுத்தலை. அதே மாதிரி பாருங்கள், தேர் வாஸ் அ மில்க் ஆன் த டோர் ஸ்டெப், இதுவுமே அன்கவுண்டபிள் நவுன் தான். அதனால் நம்ம இதை வந்து இங்கே நம்ம வந்து நம்ம பார்த்திங்கன்னா நம்ம வந்து எந்த ஒரு ஆர்டிக்கிளுமே பயன்படுத்தலை. இதே மாதிரி பாருங்கள், ஹானஸ்டி இஸ் த பெஸ்ட் பாலிசி. இந்த ஹானஸ்டி அப்படிங்கிறது என்ன? நேர்மை. இந்த நேர்மையை வந்து நம்மளால் மெஷர் பண்ண முடியுமா, எண்ண முடியுமா? முடியாது. அதனால் அதுலேயுமே நம்ம வந்து எந்த ஒரு ஆர்டிக்கிளுமே பயன்படுத்தலை. அதே மாதிரி ப்ளூரல், கேட்ஸ் ஆர் பிளேயிங், இதுலேயுமே நம்ம எந்த ஆர்டிக்கிளும் யூஸ் பண்ணலை. அடுத்தது ஷி அரைவ்ட் இன் இந்தியா எஸ்டர்டே. இதில் பாருங்கள், ஒரு நாடை பற்றி சொல்லும்போதும் நம்ம வந்து எந்த ஒரு ஆர்டிக்கிளுமே யூஸ் பண்ணக்கூடாது. நாடு, அதே மாதிரி அப்போ எப்படி நமக்கு அமெரிக்காவுக்கும் யூகேக்குன்னு சொல்கிறோம் அப்படின்னா அது வந்து ஒரு தொகுதி அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். அதனால தான் த யூஎஸ்ஏ, த யூகே அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது ஒரு இன்ஸ்டியூஷன், அது பிரிசனாக இருக்கலாம், ஸ்கூலாக இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எந்த ஒரு ஆர்டிக்கிளுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஹீ இஸ் இன் பிரிசன் அல்லது ஹீ இஸ் இன் ஸ்கூல், இந்த மாதிரி இருக்கும்போது எந்த ஒரு ஆர்டிக்கிளை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி லாங்குவேஜ் எப்படி பேசும்போது ஆர்டிகிள்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. டூ யூ ஸ்பீக் ஃப்ரெஞ்ச், அவ்வளோதான். அடுத்தது ஒரு பர்சனுடைய பேரை பற்றி சொல்லும்போது நம்ம எந்த ஒரு ஆர்டிகிள்ஸும் யூஸ் பண்ணக்கூடாது. ஐ கேவ் இட் டு மார்ட்டின், அவ்வளோதான். இதில் வந்து எந்த ஒரு ஆர்டிகிளுமே நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, அடுத்தது ப்ரிப்போசிஷன்ஸ் பார்க்கலாம். த ஸ்விம்மர் ஜம்ப்ட் டேஷ் த பூல், இதற்கான ஆன்சர் இன்டு த பூல். எங்கே நம்ம வந்து இன்டு பயன்படுத்தணும் அப்படின்னா ப்ரிப்போசிஷன் ஆஃப் மூமெண்ட்டில் வந்து யூஸ் பண்ணோம். அதாவது ஒரு விஷயத்துக்குள்ளாடி நம்ம போகிறோம், நடந்து போகிறோம் அல்லது வந்து ஓடி போகிறோம், இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம வந்து இன்டு யூஸ் பண்ணலாம். இதே மாதிரி மூமெண்ட்டுக்கான ப்ரிப்போசிஷன்ஸ் என்ன அப்படின்னா டு, இன்டு, டுவர்ட்ஸ், த்ரோ, இதெல்லாம் தான். அடுத்தது த கேட் இஸ் டேஷ் த வால், இதற்கான ஆன்சர் ஆன். ஆன் எங்கே பயன்படுத்தும் அப்படின்னா இது ஒரு பிளேஸ். ஓகேவா? இதே மாதிரி ஒரு பிளேஸுக்கான ப்ரிப்போசிஷன் என்ன அப்படின்னா இன்னு, ஆனு, பிட்வீன், பிஹைண்டு, அண்டரு, ஓவரு, நியர், இதெல்லாமே. அடுத்தது த ஹிந்து நியூஸ் பேப்பர் ஹேஸ் பீன் பப்ளிஷிங் டேஷ் 1878, இதற்கான ஆன்சர் சின்ஸ். நம்ம எங்கே சின்ஸ் பயன்படுத்தணும் அப்படின்னா முன்னாடி ஆரம்பித்தது இப்போ வரைக்கும் அது நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னா நம்ம சின்ஸ் பயன்படுத்தணும். இதில் பாருங்கள், சின்ஸ் எப்போ பயன்படுத்தணும், அப்புறம் ஃபார் எப்போ பயன்படுத்தணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சின்ஸ் எப்போ பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம அப்போ ஆரம்பித்து இப்போ வரைக்கும் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்ம சின்ஸ் பயன்படுத்தணும். ஐ ஹாவ் பீன் ஸ்டடியிங் சின்ஸ் 5 AM அப்படிங்கிறது தான். அப்போ நான் வந்து 5 மணிக்கு படிக்க ஆரம்பித்தேன், இப்போ வரைக்கும் படிச்சுட்டே இருக்கேன் அப்படிங்கிறது தான் சின்ஸு. அதே மாதிரி ஃபார் எப்போ பயன்படுத்தணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இதை பண்ணாங்க அப்படின்னா அது நம்ம ஃபார் பயன்படுத்தணும். மாயா ஹேஸ் ஒர்க்டு இன் திஸ் இன்ஸ்டியூஷன் அஸ் அன் அக்கௌண்டன்ட் ஃபார் 23 years. அப்போ இவ்வளோ காலத்தில் இவங்க ஒர்க் பண்ணாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஃபார் பயன்படுத்தணும். அடுத்தது த ஃபைட் இஸ் டேஷ் ரஷ்யா அண்ட் உக்ரைன், இதற்கான ஆன்சர் பிட்வீன். இதில் பாருங்கள், பிட்வீன் எப்போ பயன்படுத்தணும் அப்படின்னா 2 நாடுகளுக்கிடையே அல்லது 2 தரப்பினர்களுக்கிடையே அப்படின்னு சொல்லும்போது நம்ம பிட்வீன் யூஸ் பண்ணலாம். த ஃபைனல் மேட்ச் வில் பி பிட்வீன் இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியா அப்படிங்கிறது பிட்வீன் யூஸ் பண்ணலாம். அடுத்தது அமாங் எப்போ பயன்படுத்தணும் அப்படின்னா ஒரு குழுவினர்கள் இருக்காங்க, அவங்களுக்குள்ளாடி ஒரு விஷயத்தை அவங்க பண்ணுறாங்க அப்படிங்கும்போது நம்ம வந்து அமாங் யூஸ் பண்ணோம். வி ஹேட் டிஸ்கஸ் திஸ் பாயிண்ட் அமாங் அவர் செல்ஃப் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அமாங் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நமக்குள்ளாடி நம்ம வந்து இதை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது அமாங் பயன்படுத்தலாம். அடுத்தது சிங்குலர் ப்ளூரல் பார்க்கலாம். வாட் இஸ் த சிங்குலர் ஆஃப் மீடியா, இதற்கான ஆன்சர் மீடியம். இது பாருங்கள், பாக்டீரியாவுடைய
பாக்டீரியம் உடைய ப்ளூரல் தான் பாக்டீரியா, மீடியம் உடைய ப்ளூரல் தான் மீடியா, கரிக்குலம் உடைய ப்ளூரல் தான் கரிக்குலா. இதே மாதிரி மேன் இதோடைய ப்ளூரல் என்ன அப்படின்னா மென். அதே மாதிரி உமன் இதோடைய ப்ளூரல் வந்து விமன். அப்புறம் மேனுக்கு மென்னு. ஃபூட் அப்படின்னா ஒரு காலை குறிக்கிறது, ஒரு பாதத்தை குறிக்கிறது ஃபூட்டு. அதுவே ஒன்றுக்கு மேற்பட்ட பாதங்களை குறிக்கிறது ஃபீட்டு. டூத் அப்படின்னா ஒரு பல்லு, ஒன்றுக்கு மேலப்பட்ட பற்களை குறிக்கும்போது டீத் அப்படின்னு சொல்லணும். கூஸ் அப்படின்னா வாத்து, அது ஒன்றுக்கு மேற்பட்ட வாத்துகளை குறிக்கும்போது கீஸ் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா, 2 அல்லதுக்கு அதுக்கு மேலே. அடுத்தது வாட் இஸ் த ப்ளூரல் ஆஃப் ஒயாசிஸ்? இதற்கான ஆன்சர் ஒயாசஸ். இதில் பாருங்கள், ஒயாசஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா பாலைவனத்தில் ஏதாவது ஒரு இடத்துல கொஞ்சம் தண்ணி இருக்கும், அதுதான் ஒயாசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி பாருங்கள், ஹைப்போதீசிஸ் இதை வந்து ஹைப்போதீசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒயாசிஸ் அப்படிங்கிறத ஒயாசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரைசிஸ் இதை வந்து கிரைசஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அடுத்தது வாட் இஸ் த ப்ளூரல் ஆஃப் பிரதர் இன் லா? இதற்கான ஆன்சர் பிரதர்ஸ் இன் லா. ஓகேவா, இது மாதிரி பாருங்கள், பாசர் பை இதோடைய ப்ளூரல் வந்து பாசர்ஸ் பை. சிஸ்டர் இன் லா இதோடைய ப்ளூரல் வந்து சிஸ்டர்ஸ் இன் லா. பிரதர் இன் லா இதோடைய ப்ளூரல் வந்து பிரதர்ஸ் இன் லா. ரன்னர் அப் இதோடைய ப்ளூரல் வந்து ரன்னர்ஸ் அப் அப்படிங்கிறது தான். ஓகே, அடுத்தது வாட் இஸ் த ப்ளூரல் ஆஃப் ஃபங்கஸ்? இதற்கான ஆன்சர் ஃபங்கை. இது மாதிரி பாருங்கள், கேக்டஸ் உடைய ப்ளூரல் கேக்டை, ஃபங்கஸ் உடைய ப்ளூரல் வந்து ஃபங்கை, சிலபஸ் உடைய ப்ளூரல் வந்து சிலபி அப்படிங்கிறது தான். இது வரைக்கும் நம்ம இந்த வீடியோடைய பார்ட் 1 பார்த்துருக்கோம். பார்ட் 2 வந்து இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதில் இன்னும் சில முக்கியமான கிராமர் கொடுக்குறோம். அதாவது டென்ஸு, அப்புறம் டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச்சு, ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ், இஃப் கிளாஸு, கொஸ்டின் டேகு, அதெல்லாம் நம்ம வந்து அங்கே கொடுத்துருக்கோம். இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க. தேங்க்யூ.